இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் ஒரு வேளை எல்லாரையும் அடிச்சு பத்தி ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு கிளீனிங் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது மைண்ட்ல ஒரு சில தாட்ஸ்லாம் வந்தது. என்னன்னா கேர்ல்ஸுக்கு மட்டும் இந்த 20 வயசு ஆயிறக்கூடாது. உடனே மேரேஜ் எப்பம்மா பண்ண போற அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க. மேரேஜ் ஆனதும் சில பேர்லாம் ஃபர்ஸ்ட் மந்த்லயே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. "இது என்னம்மா எதுவும் விசேஷம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வேளை கன்சீவ் ஆனதுக்கப்புறம் குழந்தலாம் பிறந்த உடனே கேட்பாய்ங்க, "நார்மலா சி செக்ஷனா?" அப்படின்ட்டு. பார்க்க வந்தா பார்த்துட்டு போமாட்டாங்க. இதெல்லாம் கேட்பாங்க. சி செக்ஷன் சொன்னா, சி செக்ஷன் தானா என்னமோ நம்ம உள்ள போன உடனே டக்குன்னு குழந்தைய எடுத்து நம்ம கையில குடுத்த மாரி. அந்த வலி நமக்கு தானே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு பால் பத்தல, குழந்தை ஒழுங்கா சாப்பிடல, எல்லாத்துக்கும் நம்மள தான் கொஸ்டின் கேட்பாய்ங்க. அப்புறம் 1 வயசு ஆனதுக்கப்புறம், "இன்னொரு தம்பி பாப்பா வேணும்லம்மா, அப்பதான் ஜாலியா இருக்கும். குடும்பத்தில கும்மி அடிச்சுட்டு இருக்கலாம்" அப்படின்பாங்க. நமக்கு தான் தெரியும் நம்ம கஷ்டம். நம்ம எவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கொஸ்டின் எல்லாம் பாய்ஸ் பக்கம் போகுமான்னு கேட்டா, மேக்ஸிமம் கிடையாது. 99% கிடையாது. எல்லாம் கேர்ல்ஸ் பக்கம் தான் கேட்குறீங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஃபேமிலினா 2 பேரும் சேர்ந்தது தானே. இந்த பக்கம் கேட்கிற கொஸ்டின் அந்த பக்கம் கேட்கவே மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா மேரேஜ்